பேய் மாதிரி படித்தா தாண்டா இந்த காரை வாங்க முடியும். இதுக்கு தண்ணி இருந்து பார்த்துருக்கேன், இல்லை நிலம் மரம் இருந்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு தானே மனுஷங்க இருந்து பார்க்குறேன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். போய்ட்டு அதான் லெஃப்ட்டு. ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்திருக்கோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தான் இருக்கோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோட டைமு 2:40 ஆயிடுச்சு. இது வேறு, ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. பஸ்ஸில் வந்தோமா, தூங்கவே இல்லை. நம்ம கேமராமேன் பையன், அப்புறம் நம்ம ஒரு குட்டி ஃபேமிலி எல்லோரும் தான் வந்தோம். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறக்காக தான் பஸ் ஏறிட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் பஸ் ஸ்டாண்டு தான். பஸ் ஸ்டாண்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கலைங்க. 2:30 ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு பீச்சில் போயிட்டு அங்கேயே போய் படுத்து தூங்கலான்ட்டு. வரும்போது செம்ம டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக் இப்போ போகிறோம், போய் பாட்டுவாங்க கைஸ். நம்ம இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். சரியான டிராஃபிக்கு. கொஞ்சம் அந்த டிராஃபிக்கெலாம் இல்லை. 5 மணிலேருந்து டிராஃபிக்காக. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. 12:45 பார்த்துட்டு ஒரு நாளே 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது. உண்மையிலையும் டிரைவர்ஸ் எல்லாம் கிரேட். டிராஃபிக் பார்த்துட்டீங்க, தரமாக தாறுமாறாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கேயே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வீதியே சுற்றிட்டு இருக்கோம். ஒரு மெடிக்கல் கூட இல்லைங்க. அங்கே ஒரு குட்டி பையன் போட்டிருக்காங்க. அவங்களோட பையனோட அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவனும் சின்ன பையன் தான். அவனுக்கு நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பான்ருக்கு. தொண்டை கட்டிடுச்சு. எச்சமுன்னா தண்ணி எச்சமுன்னா தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் தேடிட்டு இருக்கோம். மெடிக்கலே கிடைக்கல. அப்புறம் ஜிஹெச் இருக்கான், அங்கே போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. போய் கேட்டு பார்ப்போம் இருக்குமா என்னன்னு தெரில. மிட் நைட்டில் மெடிக்கலே இல்லை. மருத்துவமனைக்கு வந்துட்டோம். பைக் போட்டு உள்ளே போயிட்டு ஏதாச்சும் மாத்திரை போயிட்டு வாங்கிட்டு கிளம்புறோம். சரி, ஓகே, நாங்கள் மாத்திரை வாங்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்திரை கன்ஃபார்ம் இருக்கும் இங்கே. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். ஏன்டா இந்த திருச்செந்தூருக்கு இது ஹாஸ்பிட்டல் இருக்குது. இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கானுங்கடா. இந்த காரை பார்த்தீங்களா? பார்த்து தான் வாய பொழுதுட்டு இங்கே நின்ட்டோம். அவங்கள போயிட்டாங்க. அதான் நம்ம தம்பி என்னங்கிறான், படித்தா பேய் மாதிரி படித்தா தாண்டா இந்த காரை வாங்க முடியும். இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, விசால்தனமாக இருந்தாலும் இந்த காரை வாங்கலாங்கிறான். என்னமோ பார்த்துக்கலாம். நைஸ். அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு தம்பி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போனது ஒன்று, நடந்தது ஒன்று. யாரோ இறந்துட்டாருக்கு. அவங்க போய் தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் என்ன, தம்பி வந்தான். தம்பியை கூப்பிட்டு வர சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் ஆட்டோவில் கூப்பிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் அப்படியே இப்போ கோயிலுக்கு நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் திருச்செந்தூர் தேராட்டு இருக்குது. அங்கே ஒரு சின்ன தேர் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பெரிய தேர். வீலே என்னோட பெருசாக இருக்குது. 2 வருஷம் கேட்கணும். நம்ம 2 வருஷம் தலைக்கு மேலே. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணி ஆச்சு. ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாக அப்படியே ஆக்டிவாக இருக்குது. எப்படித்தான் தெரியல. திருச்செந்தூர் நான் இதுவா திருச்செந்தூர்? என்னடா இது? அப்பா காட்டுறேன். அங்கே ட்ரெஸ்ஸாக கழட்டி போட்டிருக்க கிடைச்சிடாதீங்க. அதெல்லாம் மனுஷங்க மனுஷங்க. நான் கண் கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இருந்து பார்த்துருக்கேன், இல்லை நிலம் மரம் இருந்து பார்த்துருக்கேன்.
இன்னைக்கு தானே மனுஷங்க இருந்து பார்க்குறேன். கண்ணு தட்டுறது ஒரு வரைக்கும் மனுஷன் எவ்வளோ பெரிய இது விளாடுது. அதுதான் கோபுரம் இருக்குதுடா. அங்கே இருக்குது ஒரு ரைட்டு செமையாக இருக்குதுங்க. அலை தெரியுதா? அலை பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே ஃப்ளாட்டுங்க. இங்கே எட்டமே எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்காங்களா? அது என்னால் முடியல. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கைஸ் இடம் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். கை தூக்கு சொல்கிறா. ஹலோ தெரியுது. அங்கே இருக்காங்க. இது என்னது? இது அடைச்சு போய் நின்றுக்கிறேன் நான். வரேன். இது வர சார் நைட்டுக்கு. இருங்க சார். சரி ஓகே கைஸ், நம்மளும் காலையில் எப்படி போயிட்டு அங்கே சாமியை பார்ப்பனா பார்க்க மாட்டேனா? வீடியோ எடுத்து காமிக்க மாட்டோமா? சார்ஜ் எனக்கு உண்மையாக தெரியல. ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. என் வாழ்க்கையிலே அந்த மாதிரி பார்த்தது. நைட்டு சரி மார்னிங்கான பயங்கரமாக இருக்கும்டா. இங்கே இடத்துல வந்து மார்னிங் வச்சு எடுத்து ஒரு இடத்துல வருது. அது ஒரு இடத்துல வருது. அது அப்படியே வர ஸ்ப்ரெட் ஆகி வருது பாருண்ணா. காற்று வேண்டா, எல்லாமே காற்று. கவாரி அவ்வளோ லென்த்து வந்துட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு வந்ததுலேயும் இப்போ தான் அது ஒன்று இவ்வளோ லென்த்தாக வந்துருக்கு. அங்கெல்லாம் அலை இல்லை பற்றியா? காற்று இந்த பக்கம் அடிக்குது. கவாரி இது எவ்வளோ லென்த்தாக வந்தது. இப்போ அலை பயங்கரம் வர ஆரம்பிச்சு. ஒரு சுனாமி ஒன்று வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? சேர்த்துருவாள். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நல்லா சேர்த்துருவா. ஏன்னா உனக்கு இந்த மாதிரி நல்ல எண்ணம் இல்லைடா. எனக்கு கடலை பார்த்தாலே இது மாதிரியால தோணுதுடா. இங்கெல்லாம் புயல் வந்தது தெரியல, வந்திருக்காது. நீங்கள் எங்கடா போயிடுவாரு? அதான் முருகர் இருக்கிறார், அவர் ஒர்க்கு. இவர் வேறு நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. மனுஷனுக்கு என்ன கஷ்டமோ தூங்குறான்டா. சரி கைஸ், நாங்கள் அப்படியே நம்ம கைஸ் அங்கே இருக்காங்க, அங்கே போயிட்டு படுத்து தூங்குறோம். உண்மையாக அதனால் கால் வைக்கிற கூட இடம் இல்லைங்க. ஏன் ஏன்டா கால் வைக்கிறேன்? ஃபஸ்ட் டைம் பீச்சில் கால் வைக்கிறியா? விடப்படா. நான்லாம் பீச்சில் வச்சு நான் 2 பீச்சில் வச்சுருக்கிறேன்டா. நான் சென்னையில், அப்புறம் ராமேஸ்வரத்தில். சின்ன வயசு போனது ராமேஸ்வரம். இப்படியெல்லாம் பீச் இருக்காது. தெரிய கல்லுக்கெல்லாம் கிடக்குதானே அது பீச்சு. கைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங். தலைவன் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கடலில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு தான் வந்தோம். சிறப்பாக பயங்கரமாக வச்சு கைஸ். நம்ம போயாச்சு, அங்கே போயாச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஜாலியாக ஒரு ஆட்டத்தை போட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டோம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே 2-3 ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு சன்ரைஸ் ஆகுமான்னு பார்க்குறேங்க. ஆகவே மாட்டாது. சன்ரைஸ் ஆச்சுன்னா ஜம்மு இருக்கும். நம்மளுக்கு தான் சன்ரைஸ்க்கு நமக்கு செட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்ன, சன் செட்டுக்கு தான் நம்மளுக்கு செட் ஆகுதுடா. சன்ரைஸுக்கு செட் ஆகுறது இல்லடா. ஏன்னு வச்சுக்குவ சரியான கூட்டம் வச்சுங்க. இங்கேயும் ஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. இங்கிருந்து ரோட்டமா ஓடி சோனாப்பாரியா நீங்க போட போறோம். நதியானது நம்மளுக்கு இதோ இந்த கால் பேத்துருச்சு. அந்த ரத்தம் போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆடிட்டு ஒரு அதனால கொஞ்சம் போய் ஆடிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போகிறோம். நம்ம வந்து ஒரு 2 மணி நேரமா ஆடிட்டு இருக்கோம். கோயில் இப்ப பல பழம் தெரியுதா? ஆளான்னு ஆடிட்டு போயிட்டு நம்ம வந்து சத்தியமா ஒண்ணு கேட்காது.
போயிட்டு வந்து குளிச்சாச்சு. கடலில் ஒரு குளியல் போட்டு மறுபடியும் ஒரு ரூம் எடுத்து ரூமோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். பிள்ளைங்களை பேசினாலும் சவுண்டு கேட்காது. சரி ஓகே கைஸ், இங்கே முன்னாடி கூட்டத்தை மட்டும் காட்டுறேன், எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது வந்து என்ட்ரன்ஸு, உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். சில இன்னைக்கு என்ன நேற்று சித்ரா பௌர்ணமியா, அதனால் மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. நேற்றும் கூட்டமாக இன்னைக்கும் கூட்டம், சரியான கூட்டம். இல்லைன்னா நம்ம நார்மல் டேஸில் வந்தோம்னா பாருங்க லைன் இங்கே நிற்கணும். ஒரு சின்னதாக ஒரு தேர் திருவிழா மாதிரி இருக்குது, எங்கள் ஏரியா தேர் திருவிழா மாதிரி இருக்குது. என்னது தேர் திருவிழா? என்னால பார்க்க முடியாத கூட நீங்க பார்க்கலாம். மக்களால் அங்கதான் கோபுரம், முன்னாடி போய் என் காட்டேன். இங்க எழுதி இருப்பார், கருணை கருணை கடலே கந்தா போட்டு. நைட் வந்திருந்தா யாருமே இருக்க மாட்டாங்க, நச்சு எடுத்துக்கலாம். கண்ணுக்கு எத்தனை தூரத்து வரைக்கும் கடல். கடல் இந்த பக்கம் பாருங்க, கூட்டத்தை ஜாலியா இருக்காங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய கடல். இது என்ன கடல்? பசிபிக்கா? தெரியல. 3 கடல் இருக்கும், ஆனா 3 கடல் மறந்து போச்சு. சரி ஓட்டு. என்ன போட்டோ எடுக்குமா? இளையராஜா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே திருச்செந்தூரில் வீடியோ எடுத்து எண்டே பண்ணிக்க மாட்டேன். அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு வந்தாச்சு. பஸ்ஸில் வந்துட்டு என்னடா திடீர்னு பாங்காட்டுக்குள்ள வந்துருக்குன்னா, அங்கே ஒரு மலை பருவதாங்கிற ஒரு அம்மனோட கோயிலுக்கு தான் அவன் மேலே, அந்த அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பேட்டரி டவுனு, அதனால் போகிற தடம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, நல்லாத்தான் இருக்குது. சரி ஓகே, நான் அப்படியே மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டேய் அப்படி கிடையாது, நம்மளுக்கு 7 மலை ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை? ஏறலாம்டா வாடா. அவ்வளோ பெரிய மலை, 7 மலை தாண்டிட்டோம். இது என்னடா இது? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மலை இல்லை, லாஸ்ட் மலையில் காவாசி. அதான்டா காவாசி. சரி ஓகே, இந்த மலைக்கு தான் இருப்போம். அந்த கீழே தான் சாமி இருக்கு. மேலே போயிட்டு நான் கன்வியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செப்பல்லாம் விட்டுட்டு பைக்கெல்லாம் நிறுத்திக்கலாம், 2 வீலர்லாம் வரலாம். இதோட அட்ரஸ் நான் சொல்கிறேன். சரியா எனக்கு தெரியல இதோட அட்ரெஸ்ஸு. இதுக்கு மேலே நம்ம ஸ்டெப்பில் தான் போகணும். ஸ்டெப்புன்னு அந்த அளவுக்கு இல்லை, நாங்கள் அங்கே இருக்குது ஒரு ஸ்டெப்பு. சரி ஓகே, அப்படியே மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். நாங்களும் சின்ன மலை தான், குட்டி மலையாக இருக்குன்னு சொல்லிட்டு தாறுமாறாக வந்துட்டுருக்குறோம்.
படிக்கிறதுல அந்த அளவுக்கு இல்லை, பட் லாங்கு போயிட்டாங்க. அவங்க போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. போய் மல்லி வெள்ளாப்புல கழிச்சு வர மாதிரி மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் தான் வந்தோம். அதுக்கே இப்படி கத்துருச்சு, சவுண்டு கேட்குது. அவங்க மேலே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்மளும் போயிட்டு டக்குனு கீழே இறங்கிடலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவ்வளோ லேட் பண்ணால் பேசுவாங்களே. சரி ஓகே, நான் போயிட்டு மேலே போயிட்டு கண்டு பண்ணுறேன். அங்கே கொஞ்சம் பேர் 3 பேர் 4 பேர் ஓட்டா கழிச்சிட்டோம். அவங்களுக்கு பின்னாடி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தோம். அவங்களவே தாண்டி இன்னும் பாதி பேர் தாண்ட போகிறோம். ஃபைனலாக நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். சரி மேலே போயிட்டு காட்டுறேன். கேஸ் வாங்குது. மலை பார்வதி அம்மன். மலை பார்வதி சிவன் போட்டோ போட்டிருக்காங்க. நான் சிவனே அப்புறம் அங்க தெரியுதா? அதெல்லாம் வயலாட்டுக்குதுடா. வயல் காட்டு நம்ம மாடெல்லாம் மேய்ச்சி சொல்லுவோம் பார்த்தியா? அங்கே வர அங்கே தெரியுது. அங்கே வாடுறா குட்டி குட்டியா அங்கிட்டு ஆடு பாத்தியா? நம்ம அந்த ரோடு அது அங்க இருக்குது. சன்செட் ஆயிடுச்சு பயங்கரமா. கோயிலை முடிச்சிட்டோம். இவ்வளோதான் கோயில். கோயில் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு போக போகிறோம். மதுரை போய் மதுரையிலேருந்து வீட்டுக்கு போக போகிறோம். சரி ஓகே, நான் அப்படியே கீழே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே, வாங்க போகலாம் கீழே. ஏன் இங்கே இறங்குற? திருப்பூர் தாங்க தான் திருப்பூர். ஸோ கைஸ், நம்ம வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பட்டுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். இப்போ நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சொல்லிவிடுங்க. இப்போ தான் நம்ம வீடியோ கொஞ்சம் தெரிய வரும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இத்துடன் முடித்துக்கொள்வது நல்லது. அதேமாதிரி இத்துடன் விடைபெறுவது உங்கள் SSK. சரி ஓகே, பாய். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா பாய். இப்போ சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்பு மட்டும் தான் முக்கியம். இப்போ சிரிச்சுக்கிட்டே இருங்க. இதேமாரி சம்மர் போட்டு தள்ளிட்டு இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இது வந்து முடிக்கலாம் ஆகிடுவீங்க. சரி ஓகே, பாய் 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 பாய்.